ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? எஸ் ஷேர் ஆகுது. ஓகே. நம்ம லாஸ்டா எதுல விட்டோம்? ஹலோ. இந்த சம்ல தான் சார். இந்த சம்ஸ்ல பார்த்தோம். பார்த்துட்டோம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பார்த்துட்டோமா? பார்த்துட்டோமா? சிஏபிஎம் பாடம் பார்த்துட்டோம். டிவிடெண்ட் ஈல்டு பார்த்துட்டோம். ஏர்னிங்ஸ் ஈல்டும் பார்த்துட்டோம். கரெக்டா? ஹலோ. சார் ஏர்னிங்ஸ் ஈல்டு வரையும் லாஸ்ட் பார்த்துட்டோம். கிளாஸ் லாஸ்ட் 10 மினிட்ஸ் இல்லை சார். ஓகே ஓகே. இப்போ வந்து சிஏபிஎம் மாடல்ல இருந்து இது வரையும் முடிச்சிருக்கேன். ஓகே. டிவிடெண்ட் ஈல்டு வரையும் முடிச்சிருக்கேன். அது நான் ரெக்கார்டிங் வந்து அப்லோட் பண்ணுவேன் இன்னைக்கு நைட். ஓகே. இப்போ நான் எந்த மாடல் எடுக்கணும்னா டிவிடெண்ட் ஈல்டு ப்ளஸ் growth. ஓகே. போட்டு மாடல். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு இன்வெஸ்டர் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அவர் வந்து எவ்ரி இயர் வந்து ஒரே டிவிடெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார். அவர் அதில் growth எதிர்பார்ப்பார். அதுதான் வந்து இந்த மெத்தடில் வந்து இந்த மெத்தடுக்கான பேஸ் ரெக்குவயர்மெண்ட். ஓகே. அந்த growth வந்து கான்ஸ்டன்ட் growth-ஆ இல்லை அந்த growth ஃப்ளக்சுவேட் ஆகுதா அப்படின்றது பேஸ் பண்ணி 2 டைப்பாக பிரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மில் வந்து டிவிடெண்ட் வந்து இதாகும். when dividends are expected to grow uniform rate perpetually at the end வரையும் கடைசி வரையும் ஒரே ரேட்டில் தான் வந்து growth இருக்குது அப்படின்னா எப்படி போகிறது? ஓகே. இப்போ in this case growth இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா டிவிடெண்ட் வந்து எவ்வளோ ஈல்டு பண்ணுது அண்ட் அதுக்கு எவ்வளோ growth வருது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இது ஏன் ஆஃப்டர் டேக்ஸு? ஹலோ. எஸ் சார் எஸ் சார். இது ஏன் ஆஃப்டர் டேக்ஸ், ஏன் பிஃபோர் டேக்ஸ் கிடையாது? புரியல சார், நீங்க என்ன கேக்குறீங்க? புரியலையா? இந்த கொஸ்டின்ல இங்க ஆஃப்டர் டேக்ஸ்னு கொடுத்துருக்காங்களே, இது ஏன் ஆஃப்டர் டேக்ஸ்? பட் டாக்ஸ் மைனஸ் பண்ணி வந்த அமௌண்ட்ல டேக்ஸ் மைனஸ் பண்ணி வந்தாங்க. ஓகே, கரெக்ட். ஒன் செகண்ட். உங்களுக்கு அன்னைக்கு எடுத்துட்டு இருந்த ஷீட் என்னன்னு சொல்லி
ம். இந்த ஷீட்டுக்கு எங்க வச்சிருக்காரு. சரி, ஓகே. உங்களுக்கு நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்போ இது வந்து டாக்ஸுக்கு அப்புறம் வர்றது, அதாவது டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம வந்து டிவிடெண்ட் கொடுப்போம். ஸோ த வேல்யூ வந்து ஆஃப்டர் டேக்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கண்டென்ட் இருக்கு, டிபிஎஸ். டிபிஎஸ்னு என்னன்னா எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் பர் ஷேர். நம்ம வந்து எவ்வளோ டிவிடெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, எக்ஸ்பெக்டட் எவ்ரி இயர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ஆக்சுவலி இந்த இயர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து டிபிஎஸ். ஓகேவா? அண்ட் எம்பி மார்க்கெட் ப்ரைஸ், கரண்ட்டாக என்ன மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா இது வந்து இயர் ஆன் இயர் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஏறும் இறங்கும் இப்படி போயிட்டே இருக்குமோ. ஸோ இது வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கு, அந்த மார்க்கெட் ப்ரைஸ்க்கு என்ன டிவிடெண்ட் வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அண்ட் இங்கே வந்து growth இருக்குன்றாங்க. growth இருக்குன்னா அப்போ growth வந்து எவ்வளோ பர்சன்டேஜோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்படியே ஸோ தட் நம்ம வந்து இப்படி ஏறும் அப்படின்றது எதிர்பார்க்குறோம். ப்ளஸ் ஒரு 3 வந்து ஏறும்ன்றாங்க. அப்போ இப்படியே ஏறிட்டே தான் போகும் இயர்லி. ஓகே, இப்படியே ஏறிக்கிட்டே தான் போகும் அப்படின்றது தான் வந்து கான்ஸ்டன்ட் க்ரோத், ஒரே லெவலாக ஏறிட்டே இருக்கும். புரியுதா? ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 10 பார்ப்போம். illustration 10ல என்னன்னா average rate of dividend paid by SBI Limited for the last 5 years is 21%. 21% வந்து பே பண்றாங்க. ஓகேவா? 21%ன்றது 21 இது வந்து 21 ருபீஸ்ன்ற மாதிரி தான் இவங்க எடுக்கிறாங்க. ஓகேவா? டிவிடெண்ட் பர் ஷேர் தான் எடுக்கிறாங்க. மேபி இவங்க வந்து இதுல வந்து ஃபேஸ் வேல்யூ 100ன்றது தான் மீன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது தி ஏர்னிங்ஸ் ஆஃப் தி கம்பெனி ரெக்கார்டட் a growth rate of 3% per annum. இது 3% per annumக்கு வந்து growth rate வந்து இருக்குது. ஓகேவா? And the market price of the equity share is estimated to be 105. மார்க்கெட் ப்ரைஸ் 105 வந்து வர்றதுக்கு இந்த வருஷம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட் பண்ணுறாங்க. நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் ஷேர் கேபிட்டல், சாரி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஓகே, இப்போ ஷேர் கேபிட்டலுக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு காஸ்ட் வந்து என்னன்றதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இஃப் தி anticipated growth rate of the firm rises to 5%. ஸோ growth rate வந்து 5% இருந்ததுன்னா அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? அண்ட் இஃப் தி கம்பெனி cost of capital is 20% and the anticipated growth is 5%, determine the market price of the share capital assuming the same dividend per share. ஸோ சேம் டிவிடெண்ட் பர் ஷேராக இருந்ததுன்னா எப்படி வந்து இதெல்லாம் வரும் அப்படின்றது தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா கொஸ்டின்? எஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட ஃபார்முலா வந்து டிவிடெண்ட் பர் ஷேர் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 + G. இங்கே டிவிடெண்ட் பர் ஷேர் நான் சொன்னேன்ல 21%ன்றாங்க. இதை வந்து மேபி அவங்க வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து 100ன்றது தான் மீன் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா?
நான் அப்படி ஒரு வேல்யூ கொடுத்தா தான் நீங்கள் 21 எடுக்க முடியும். டிபிஎஸ் வந்து நீங்கள் வேல்யூவில் எடுக்கணும். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 21 ருபீஸ். இது டிவைடட் பை 105 மார்க்கெட் ப்ரைஸ் கரெக்டாக இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இயருக்கான இது வரும். அண்ட் நீங்கள் வந்து க்ரோத் வந்து எதிர்பார்க்குறீங்க. அப்போ க்ரோத் வந்து 3% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ இந்த 3%க்கு 3% இன்க்ரீஸ் வந்து 23% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் தரும் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சார் மார்க்கெட் பிரைஸ் இதுக்கு அப்புறம் தானே கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க வேண்டியது செகண்ட் கொஸ்டின்ல. ஏ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஏ. ஓகே, ஏ வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் 105 கொடுத்துட்டாங்க. க்ரோத் ரேட் வந்து 3% கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் இங்கே வந்து டிபிஎஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இது கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நீங்கள் எவ்வளோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வரும் அப்படின்னு பார்த்துருக்கு. ஓகேவா, 21/100 வந்து 105 போட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி ஒரு இன்வெஸ்டர் பார்ப்பாங்க? நான் வந்து மார்க்கெட்டில் இவ்வளோ கொடுத்து வாங்குறேன், அப்போ எனக்கு இவ்வளோ டிவிடெண்ட் வருது அப்படி தான் பார்ப்பாங்க. ஃபேஸ் வேல்யூக்கும் பார்க்க மாட்டாங்க. கரெக்டாக, ஏன்னா அவன் இன்வெஸ்ட் பண்ணுறது அதுதானே. அவன் அது அவன் எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணுறானோ அதுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்றது தானே பார்ப்பாங்க. கரெக்டு தானே? எஸ் சார். ஏன்னா இப்போ நீங்கள் பெரிய பெரிய ஷேர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து வெறும் 10 ரூபா, சில டைம் 1 ரூபா தான் இருக்கும். அந்த 1 ரூபா யாராவது ஜாயின் பண்ணா ஓகே. இப்போ வந்து பெரிய பெரிய ஷேர்ஸோட பெரிய பெரிய ஷேர்ஸ்னா நல்ல வேல்யூ 1500, 2000, 5000 இந்த மாதிரி இருக்கிற ஷேர் வேல்யூ கூட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாவாக தான் இருக்கும். ஓகேவா, சில டைம் 1 ரூபாவுக்கு கூட இருக்கலாம். அப்போ அது வந்து மார்க்கெட்டில் எவ்வளோக்கு போகுதோ அதுதான் அதோட கெப்பாசிட்டி. அதுக்கு எவ்வளோ இவங்க கொடுக்குறாங்கன்றத பார்த்தா 1 இயர்க்கான டிவிடெண்ட் வந்து பர்சன்டேஜ்ன்றது தெரியும். 21/105 into 100 அண்ட் ப்ளஸ் 3%ன்றது க்ரோத் ரேட். இப்போ எவ்ரி இயர் க்ரோத் ஆகுதுன்னா அப்போ இந்த இதுவும் க்ரோத் ஆகும், மார்க்கெட் ப்ரைஸும் க்ரோ ஆகும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த டிவிடெண்டும் க்ரோ ஆகணும். ஓகேவா, ஸோ 23% வந்து இது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா? எஸ் சார். அண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே கம்பெனி estimated market price of the equity share if the anticipated growth rate of the firm rises to 5%. anticipated growth rate வந்து இங்கே 3க்கு பதிலாக 5 வந்ததுன்னா என்ன பண்ணுறது? இப்போ வந்து growth வந்து பார்த்தீங்கன்னா growth வந்து நமக்கு இங்கே 3% இருந்து இது வந்து 5%ஆக மாறுச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, 21 மார்க்கெட் ப்ரைஸ். நமக்கு இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்றதுன்னு கேள்வி. எஸ்டிமேட்டட் மார்க்கெட் ப்ரைஸ் of the equity share if the anticipated growth rate of the firm rises to 5%. growth rate 5% ஆயிடுச்சுன்னா என்ன வரும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இங்கே 23% காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நமக்கு ஆல்ரெடி வந்தது. ஓகேவா, ஒன் செகண்ட். இப்போ நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்ன வரும்? அதே 23% காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் இருக்குது. பட் க்ரோத் ரேட் வந்து 5% தான் இருந்திருந்ததுன்னா எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
ஓகே. ஸோ growth ரேட் வந்து 5% இருந்ததுன்னா இங்கே 23, இங்கே 21 ருபீஸ் வந்து பேர் என்ன டிவிடெண்ட் பர் ஷேர் வருது. மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 ப்ளஸ் growth. இப்போ இந்த growthோட இடத்துல என்ன போடுவீங்க? 5 போடுவீங்களா? கரெக்டா? இப்போ இந்த 5 ப்ளஸ்ல இருக்கு, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிடுது. 23 minus 5 equal to 21,000 by market price வரணும். ஓகே, இது 21,000, ஐ மீன் 2,100 by market price வரணும். ஓகே, அண்ட் இதோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது? 18 வருதா? 18 மார்க்கெட் ப்ரைஸ். இந்த மார்க்கெட் ப்ரைஸ் மல்டிபிள் டிவைடில் இருக்கிறது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும். ஈக்குவல் டு 2,100ன்னு இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,100 பை 18 போட்டிங்கன்னா 116.67 வருது. ஓகேவா? இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா என்ன புரியுது உங்களுக்கு? ஹலோ, இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிப்பது அவங்க புரியல. மார்க்கெட் ப்ரைஸ் 5% இருந்தால் growth rate 5% மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்ன்றது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ growth ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆன உடனே என்ன ஆயிருக்கு பாருங்க. growth ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா மார்க்கெட் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்காது. நமக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சேம் தான். growth ரேட் வந்து 5% வந்து இருக்கும்போது மார்க்கெட் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால growth ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆனாலும் அதோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 23 தான் இருக்கு. ஏன்னா இந்த டிவிடெண்ட் வந்து கம்மியாக இருக்கு. மார்க்கெட் ப்ரைஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிவிடெண்ட் வந்து கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கான், கம்பேரிட்டிவ்லி மேலே இருக்கிறது கம்பேர் பண்ண. புரியுதா? மேலேன்னா இந்த இது 21/105. ஸோ இப்போ 105 மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும்போதும் 21 ருபீஸ் தான் கொடுத்தான், 116 இருக்கும்போதும் 21 ருபீஸ் தான் கொடுக்குறான். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே growth அதிகமாக இருக்குது. growth அதிகமாக இருந்தாலும் அவனோட பேஸ் சேம் கம்மியாக தானே இருக்கு. உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சிவனேஷ், உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அதோட எஃபெக்டாக growthம் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் நம்மளோட இது வந்து பேஸ் ஆஃப் டிவிடெண்ட் வந்து டிவிடெண்ட்னா கரண்ட்ல இருக்கிற டிவிடெண்ட் வந்து 21 அப்படியே இருக்கு. நோ இன்க்ரீஸ் நோ டிக்ரீஸ். ஓகே, அப்படியே நிற்குது. அப்படி இருக்கும்போது இது வந்து இடம் வந்து இது வந்து குறைஞ்சிருது. அதை கம்பேர் பண்ணும்போது 21ன்றது குறைஞ்ச மாதிரி தெரியுது. அதனால உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சேமாகவே மெயின்டைன் ஆகுது. புரியுதா? புரியுதுல? ஓகே. புரியுது சார். அடுத்து தேர்ட் கொஸ்டின் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் என்ன கேட்குறாங்க? If the company's cost of capital is 20%, anticipated growth rate is 5%, determine the market price of the share. ஓகே, சேம் டிவிடெண்ட் பர் ஷேர் வச்சுக்கிட்டு இது பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சேம் டிவிடெண்ட் ப்ரைஸ் ஷேர்னு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 20% ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகே, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 20% போட்டாச்சு. அண்ட் டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து 21. மார்க்கெட் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 ஹோல் ப்ளஸ் 5. ஓகே, 5% ஆஃப் இன்க்ரீஸ் இருக்குன்றாங்க. ஸோ அப்போ இந்த இன்க்ரீஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு.
மைனஸ் பண்ணால் 15% வரும். ஸோ இப்போ 15%ன்றது தான் வந்து இதுக்கான 21 பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100ஓட இது. அப்போ 2100 இன்ட்டு பை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 50. இங்கே 15க்கு டிவிஷன் போட்டிருக்க மாட்டாங்க, அப்படியே பக்கத்தில் எழுதியிருப்பாங்க உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாகுது. மார்க்கெட் ப்ரைஸ் 140 வருதா? இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன இதில் பார்க்கும்போது பி செக்ஷனில் பார்க்கும்போது growth சேமாக தான் இருக்கு. No increase or decrease in growth. ஸோ இங்கே growth சேமாக இருக்கு, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இன்னும் கம்மியாகுது. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஏன் இன்னும் கம்மியாகுதுன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஏறின அளவுக்கு growth ஏறவே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஏறின அளவுக்கு ஏறாததுனால இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 20 தான் வந்து இருக்குது. ஓகேவா? இதை நீங்கள் கன்வென்ஷனலாக எப்போவுமே போடுற மாதிரி நீங்கள் வந்து பேஸ் டேட்டா எடுத்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த 20 தானே வந்திருக்கும். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 140ன்னு எடுத்து 21 வந்து டிவிடெண்ட் பர் ஷேர்னு எடுத்து growth ரேட் 5%ன்னு எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 20 தான் வந்திருக்கும். கரெக்டா? ஹலோ, சொல்லுங்க. புரியுதா? இப்போ என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியல. சரி, ஓகே. சிவனேஷ், உங்களுக்கு சிவனேஷ் இருக்காரா? இருக்காரு. இருக்காரு சார், ஹேண்ட்ஸ் அப் பண்ணாரு. ஓகே. ஓகே, இது வந்து என்னன்னா இப்போ இந்த 3 இதையும் வந்து நம்ம பக்கத்துல எழுதுவோம் டேட்டா. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா என்ன சொல்லுங்கள், அப்படியே ஒன்றுனா. ஃபஸ்ட்டு நமக்கு டிவிடெண்ட் டிபிஎஸ்னு எழுதும். ஓகே, டிபிஎஸ். இது டேட்டா 1, இது டேட்டா 2, இது டேட்டா 3. ஓகே. டிபிஎஸ் வந்து நமக்கு என்ன 21, மூணுத்துக்குமே 21 தான். அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது? ஃபஸ்ட் இது என்ன 105, செகண்ட் வந்து 116.67, தேர்டு 140. கரெக்டா? எஸ் சார். அண்ட் நமக்கு வேற என்ன டேட்டா இருக்கு? growth இருக்கு. growth வந்து ஃபர்ஸ்ட் 3, அடுத்து 5, அடுத்து 5. இங்கே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கேஇ. கேஇனா ஈக்விட்டி. ஓகேவா? ஸோ கேஇ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து 23% வந்துச்சு, இங்கேயும் 23% வந்துச்சு. இங்கே கரெக்டு தானே? கரெக்ட் இங்கே சார். 20% வந்துச்சு. கரெக்டு தானே? எஸ். ஸோ இப்போ டிவிடெண்ட் வந்து எந்த ஒரு இன்க்ரீஸுமே கிடையாது. கரெக்டா? நோ இன்க்ரீஸ், நோ டிக்ரீஸ். ஓகே. மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ஆகுது? இது டு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, இது டு இது இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே growth ரேட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. கரெக்டா? இங்கே இன்க்ரீஸ் ஆகலை. புரிஞ்சுதா? இது வரையும் ஓகேவா? ஸோ இப்போ பேஸான டிவிடெண்ட், அதாவது இந்த கரண்ட் இயர் டிவிடெண்ட்
டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கு. ஓகேவா? அண்ட் இங்கே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் இதில் 23% இருக்கு. ஓகே, ஹலோ, ஃபர்ஸ்ட் இதில் Yes, sir. 23% இருக்கு. நெக்ஸ்ட் இதுலயும் 23% இருக்கு. ஓகே, ஏன் அப்படியே இருக்குன்னா இங்க growth வந்து மார்க்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, growth இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் பிரைஸ்ல டிபிஎஸ் எவ்வளோன்றது தான் பாக்குறீங்க. மார்க்கெட் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இதே டிபிஎஸ் வந்து உங்களுக்கு கம்மி. ஓகேவா? நான் 100 ரூபா கொடுத்து ஒரு ஸ்டாக் வாங்குறேன், அவங்க வந்து எனக்கு 10 ரூபாய் தராங்க. ஓகேவா? இதே நான் 200 ரூபா கொடுத்து ஒரு ஸ்டாக் வாங்குறேன், அதே ஸ்டாக்கே வாங்குறேன் அடுத்த வருஷம்னு வச்சுப்போம், அப்போ அவங்க 10 ரூபாய் தான் தராங்க. அப்போ வந்து எனக்கு பெர்சன்டேஜ் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வந்து 10%, செகண்ட் வருஷத்துக்கு 5% தான் எனக்கு வரும். கரெக்டா? Yes, sir. ஸோ இது இல்லாம இங்க வந்து growthன்னு இருக்கு. இங்க growth வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3% இருக்கு. இங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு 5% வந்து இருக்குது. ஓகே, மார்க்கெட் பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி 5% இன்க்ரீஸும் இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது எனக்கு இங்க நான் விட்ட இது இருக்குல்ல, இங்க இந்த 5% கொடுத்தேன்ல, அந்த 5% நான் இங்க எடுத்துட்டேன். ஓகேவா? நான் கம்மியா வந்து இந்த வருஷம் வாங்கினாலும் அடுத்த வருஷம் growth வரும்போது அது வந்து எனக்கு சேம் லெவல் ஆஃப் காஸ்ட் தான் வந்து இன்கர் பண்ணுது, மார்க்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அண்ட் growth இன்க்ரீஸ் ஆகுறதுனால. ஓகே, புரியுதா? Yes. அண்ட் நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ் அப்படியே தான் இருக்கு, கரண்ட் இயர் அதே டிவிடெண்ட் தான் கொடுக்குறாங்க, மார்க்கெட் பிரைஸ் இன்னும் அதிகமாகுது. ஓகேவா? பட் growth ரேட் வந்து அதே 5% தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது மார்க்கெட் பிரைஸ் அதிகமாகிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிவிடெண்ட் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, இது அப்படியே இருக்கு. இப்போ நான் 200 இதை வந்து 100 ரூபா வாங்கினேன், இது 200 ரூபா வாங்கினேன், இது 250 ரூபான்னு வச்சுப்போம். 250 ரூபாய்க்கு அந்த 10 ரூபாய் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் எவ்வளோ வரும்? 8% சம்திங். இது 250 4% ஆகுதா? அதனால இதுவே 5 வந்துச்சு. ஓகே, 250 வெறும் 4% தான் வரும். ஓகே, ஸோ இது வந்து இது இன்க்ரீஸ் ஆகாத வரைக்கும் இந்த என்ன சொல்றது, காஸ்ட் வந்து கம்மியாயிட்டே தான் வந்து போகும். ஓகேவா? ஏன்னா நான் 100 ரூபா கொடுத்தவனுக்கு 10 ரூபா கொடுக்கறதும் 250 ரூபா கொடுத்தவனுக்கு 10 ரூபா கொடுக்கறதும் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அவன் இன்வெஸ்ட் பண்ணது அதிகம், ஆனால் நான் அவனுக்கு கம்மியாக கொடுத்துருக்கேன். அவன் இன்வெஸ்ட் பண்ணது கம்மி, அவனுக்கும் அதே அளவு தான் கொடுக்குறேன். ஸோ அப்போ அங்கே வந்து பேலன்ஸ் வந்து இருக்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ இதனால இது குறையுது, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் குறையுது. அண்ட் 5% தான் growth இருக்கு. இந்த growthம் வந்து இன்க்ரீஸ் ஆகல. இந்த மார்க்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்க growthம் வந்து அது ஒரு 7% இருக்கலாம், இல்ல 8% இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இருந்ததுன்னா இந்த இதை வந்து மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை 20%க்கு வந்து கொண்டு வந்து 20% அப்படியே 23% கொண்டு வந்து மேனேஜ் பண்ணியிருக்கோம். இது இங்க 8 இருந்திருந்தா. ஓகே, புரியுதா? புரியுது சார். புரியலையா? புரியுது சார். ஓகே ஓகே, சரி, ஓகே. அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதோட ரீசன்னால தான் வந்து குறையுது, growth வந்து மார்க்கெட் ரிஸ்க் ஏற்ற மாதிரி இல்லை. அதான் வந்து இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. ஓகே, புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் கான்செப்ட் போகிறோம். நெக்ஸ்ட் கான்செப்டை பொறுத்த வரையும் டிவிடெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் வந்து க்ரோ ஆகுது. இப்போ வந்து நமக்கு க்ரோத்துன்றது ஒரே ரேட்டு தான் இருக்குது, 5% அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ ஒரு வருஷம் வந்து ஒரு பர்சன்டேஜ், இன்னொரு வருஷம் ஒரு பர்சன்டேஜ், அது வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஏறுது இறங்குது. இந்த வருஷம் 10%, அடுத்த வருஷம் 9%.
அதுக்கு அடுத்த வருஷம் 11%, அதுக்கு அடுத்த வருஷம் 15%, அந்த மாதிரி ஏறுறது வந்து மாறி மாறி போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ வந்து எப்படி வந்து நீங்க பாப்பீங்க? ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா வந்து டீட்டெயிலாக போனோம்னா கொஞ்சம் கடுப்பு. ஓகேவா? ஸோ அதை வந்து நான் இங்கே ஸ்கிப் பண்ணுறேன். இதை வந்து ப்ரெசன்ட் வேல்யூ டேபிள் வச்சு கால்குலேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறமா வேணா ஃபார்முலா தேவைப்பட்டா பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா illustration 11ல் என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் அதை வந்து ப்ரெசன்ட் வேல்யூ டேபிள் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஃபார்முலா. ஓகேவா? ப்ரெசன்ட் வேல்யூ டேபிள்னா தெரியுமா? டைம் வேல்யூ இதில் படிச்சிருப்போம். பெர்பெக்சுவிட்டியில கரண்ட் இயர்ல எப்படி கண்டுபிடிக்கிறோம்ட்டு? அதில் நிறைய கான்செப்ட்ல பார்த்துருப்போம். ப்ரெசன்ட் வேல்யூ எல்லாத்துலேயுமே வந்தது. ப்ரெசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூ எல்லாத்துலேயுமே வந்து வந்தது. அந்த ஒரு வேல்யூக்கு ப்ரெசன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், அது பர்பெச்சுவல் இன்கமாக இருந்ததுன்னா எப்படி, ஆனுவல் இன்கமாக இருந்தால் அப்படி, இல்லை ஒன்லி ஒன் பேமெண்ட்டாக இருந்தால் எப்படி, இப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் டைம் வேல்யூவில். ஓகே, அதில் பார்த்தது எல்லாமே பிவி தான். அது பிவின்னா ப்ரெசன்ட் வேல்யூ. ஓகேவா? பிவியோட கான்செப்ட் அண்ட் எஃப்இ ஃபியூச்சர் வேல்யூ கான்செப்ட், ரெண்டு கான்செப்டும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த இதில் கொஷின் என்ன அப்படின்றத நீங்கள் படிங்க. ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் கொஸ்டின் படிங்க. The SK company declared a loss dividend of rupees 1.50 last year. The company is likely to have growth rate of 12% in the next 2 years, 10% in the third year and the fourth year, and thereafter the growth rate would stabilize at 8%. Find the price at which the share shall be purchased if the shareholder expected rate of return is 16%. இப்போ இதுல இருக்கிற வேல்யூஸ சொல்லுங்க சோனிஷ். என்ன வேல்யூ, என்ன மீனிங் அப்படின்றத சொல்லுங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. 150 வந்து டிவிடெண்ட். The company declared last dividend. லாஸ்ட் டிவிடெண்ட்னும்போது எந்த டிவிடெண்ட்? லாஸ்ட் டிவிடெண்ட்னா ஃபர்ஸ்ட் கரண்ட் இயர்ல ஆர் ப்ரீவியஸ் இயர்ல சொன்ன டிவிடெண்ட். ஓகே. 1.50. ஓகே. The company is likely to have growth rate of 12% in next 2 years. அடுத்த 2 வருஷத்துக்கு 12%. 1.50க்கு 12% அடுத்த 2 வருஷத்துக்கு. தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயருக்கு வந்து 10%. அப்புறமா மொத்தமா 4 இயர்ஸ்க்கு போடணும். தேர்டு ஃபோர்த்துக்கு வந்து 10%. எதுல இருந்து சார்? 1.50ல இருந்து 10%ஆ இல்ல 12% எடுத்தோம்ல அதுல இருந்து 10%? ஆமா, 12% ஏறி இருக்கும்ல, அதுல இருந்து 10%. ஓகே சார், அதுல இருந்து 10%. and thereafter the growth rate would stabilize at 8%. 5th yearல இருந்து growth rate வந்து 8% ஆயிடும். Find the price at which the share shall be purchased in the shareholder expected rate of return in 16%. 16%க்கு find the price at which share shall be purchased in the shareholders. ஓகே, எக்ஸ்பெக்டட் growth வந்து 16% இருந்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளவு கிடைக்கும்? அவரு எக்ஸ்பெக்ட் பண்ற ரிட்டர்ன் வந்து 16% அப்படின்றாங்க. growthன்ற இதுல போக முடியாது. ஏன்னா growth ரிட்டர்ன் போது டிவிடெண்ட் வரும் அண்ட் மார்க்கெட் பிரைஸ் எல்லாமே வந்து ஒரு இதுல கிளப் ஆகும். ஸோ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற ரிட்டர்ன் 16%. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளவு வந்து வரலாம் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் ரேட்டு, டிஸ்கவுண்ட் ரேட்டு, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான டேட்டா. கரெக்டா? ஸோ அதனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இன்ட்ரின்சிக் வேல்யூனா தெரியுமா? நோ. உங்களுக்கு So market value minus nominal value. மார்க்கெட் வேல்யூ மைனஸ் Nominal value. ஓகே. மார்க்கெட் வேல்யூ மைனஸ் நார்மல் வேல்யூ. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன அப்படின்றது பார்க்கணும். which will be equal to the present value of the next four dividends plus present value of the market price of share in the fourth year. ஓகே, ஸோ இது எல்லாமே சேர்த்து அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ரீச் பண்ணிடுச்சுன்னா அது வந்து வாங்கக்கூடிய இது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் 4 இயர் டிவிடெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 1.5 டிவிடெண்ட் அண்ட் அதுக்கு வந்து டிவி இருக்காது. ஏன்னா அது வந்து கரண்ட் இயர் 0 இயர்ல வாங்கியிருப்பீங்க அண்ட் அது நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்ல வந்து வராது. ஓகேவா? ஸோ அதனால அதுக்கு இங்கே நில். ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12% இன்க்ரீஸ். அப்போ 1.5 இன்ட்டு 1.12. ஓகே, 1.12னா ஒன்றும் இல்லை, 12%க்கான இது. ஓகேவா? 1.5 இன்ட்டு 1.12. ஓகே, 1.68 வந்துச்சா? அண்ட் சேம் இது போட்டிங்கன்னா 1.8816 வருது. அதான் 88 போட்டுக்கோம். ஏன்னா 2 வருஷத்துக்கும் 12% தான். ஓகேவா? அண்ட் இது கூட 10% இன்க்ரீஸ் ஆகும். 1.1 போட்டிங்கன்னா 2069. 206.06 வந்து பார்த்தீங்கன்னா 7 போட்டிருக்கலாம். ஓகே, மேபி 1.88 போட்டா அப்போ இல்லையா? சரி, ஓகே. இப்போ 2.06 அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இயர்லேயும் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 2.27. ஓகே, இப்போ இப்படி தான் வந்து டிவிடெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 1.5 1.68 into 1.12. இப்போ 1.88 into 1.10. 2.06 into 1.10. இப்படி தான் இந்த இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த ப்ரெசென்ட் வேல்யூ இது எப்படி போடுவோம் தெரியுமா? ப்ரெசென்ட் வேல்யூக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணோம்? காம்பவுண்ட் பண்ணுமா டிஸ்கவுண்ட் பண்ணுமா? Discount. டிஸ்கவுண்ட். ஓகே, நீங்க கணேஷ்? ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்க காம்பவுண்ட் பண்ணுமா டிஸ்கவுண்ட் பண்ணுமா? எதுவுமே எதுவுமே பண்ணக்கூடாதா? காம்பவுண்ட் நினைக்கிறேன். காம்பவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட் ஆகிட்டே போகும். கரெக்டா? எஸ். ஒரு ரிட்டர்ன் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வரும் அப்படின்ட்டு நமக்கு தெரியுது. அதை நம்ம வந்து ஆட் பண்ணிட்டே போறோம். அப்போ ரிட்டர்ன் எப்போ வரும்? கண்டிப்பா வரும்னா ஃபியூச்சர்ல வருமா ப்ரெசென்ட்ல வருமா? இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு தெரியுது. நீங்க அந்த பர்சன்டேஜ் ஆட் பண்றீங்க.
அப்போ அது ஃபியூச்சர்ல வருமா அந்த ரிட்டர்னு ப்ரெசென்ட்ல வருமா? பிரசன்ட் தானே சார்? ப்ரெசென்ட்ல வருமா? இப்போ நீங்க 100 ரூபா கொண்டு போய் பேங்க்ல போடுறீங்க எஃப்டில 5 வருஷம் எஃப்டில 5% இன்ட்ரெஸ்ட்ன்றாங்க. ஓகேவா? ஸோ 5% இன்ட்ரெஸ்ட்னும் 5% இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி 5 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் எஃப்டியை க்ளோஸ் பண்ணும்போது தான் காசு தருவாங்க. கரெக்டா? ஹலோ. எஸ் எஸ் சார். ஸோ இப்போ அந்த 5% இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி அமௌண்ட்டு எப்போ தராங்க உங்களுக்கு? ப்ரெசென்ட்டா ஃபியூச்சரா? ஓகே. ஃபியூச்சரா மெச்சூரிட்டி வேல்யூ வந்ததுக்கு அப்புறமா ஃபியூச்சர்ல தான் தருவாங்க. ஸோ அப்போ ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா தான் காம்பவுண்ட் பண்ணும். ஓகேவா? ப்ரெசென்ட் ஓகே. வேல்யூனா என்னதுன்னா ஃபியூச்சர்ல ஒரு வேல்யூ வரும். ஓகேவா? அதாவது 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சரி அந்த அமௌண்ட் வந்து ஒரு 50,000 வச்சுப்போம். அந்த 50,000 வருதுன்னா அது ப்ரெசென்ட் வேல்யூக்கு எவ்வளோ ஈக்குவல் அப்படின்றது நீங்க பாக்குறீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணிட்டே வருவீங்க அந்த ரேட்டை. ஓகேவா? இப்போ டிஸ்கவுண்ட் தான் பண்ணணும் நீங்க. எந்த வேல்யூக்கு இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணணும்? 16%க்கா இல்ல 12%க்கா எப்படி? ஜஸ்ட் எனக்கு சொல்லுங்க. தெரிஞ்சு ம் 16 இருக்கும் சார். ஏன்னா அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ஓ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற இதுக்கு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அவர் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அந்த எக்ஸ்பெக்ட் பண்ற ரிட்டர்ன் வந்து வருதா அப்படின்றது தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பிவி ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? பிவி ஃபர்ஸ்ட் இயர் வந்து 1 டிவைடட் பை 1.16 போடுவோம். ஓகேவா? 1 டிவைடட் பை 1.16. 1.16 என்னன்னு தெரியுதா? 16%. 16%. 1 பிளஸ் ஆர். அதாவது நம்ம டிஸ்கவுண்டோட ஃபார்முலா என்ன? 1 டிவைடட் பை 1 பிளஸ் ஆர் ஹோல் பவர் என். ஓகே. இங்க எண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு இயருக்கும் இன்னொரு இயருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இங்க எண் எப்பவுமே நமக்கு ஒன்னா தான் இருக்கும் ஒரு இயரா நீங்க கண்டுபிடிக்கும் போது. இதை நீங்க ஒரேடியா ஃபோர்த் இயர் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பவர்ல வந்து 4ன்னு போட்டீங்கன்னா ஒரேடியா இந்த வேல்யூவோட இது வந்துடும். ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். காம்பவுண்ட் அதுதான் 4. காம்பவுண்ட் இல்ல ஸ்கொயரிங். ஓகேவா? அடுத்து 862 வந்துச்சா? நெக்ஸ்ட் 743 1.16 ஆல் டிவைட் பண்ணா அதே திருப்பி டிவைட் பண்ணீங்கன்னா 641 வரும். ஓகேவா? அண்ட் டிவைட் பண்ணீங்கன்னா 552 வருது. ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ 1.68 டிவிடெண்ட் வருது. அது 16% பார்க்கும்போது 862 தான் வந்து அதோட வர்த்து இன்னைக்கு. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு இருக்கிற 1.68 வந்து எவ்வளோ வர்த்துனா இன்னைக்கு 1.44816. ஓகேவா? அதனால 44 எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.16 அதே 1.26 ஆல் டிவைட் பண்ணி இது வந்திருக்கும். மல்டிபிள் பண்ணி இது ஏன்னு போடும். இது பி. இது சி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. ஓகேவா? இல்லை ஏ இன்ட்டு பி ஏதாச்சும் நம்ம போட்டுருவோம். இது மல்டிபிள் பண்ணி இதோட டோட்டல் வந்துச்சு. இது வந்து 4 இயர்ஸ்க்கான இது 5.4ன்றது. ஓகேவா? அண்ட் தென் ப்ரைஸ் இன் தி ஃபோர்த் இயர். ஃபோர்த் இயர்ல வந்து ப்ரைஸ் என்ன?
ஃபோர்த் இயரில் நமக்கு என்ன ஆகுது, 8% வந்து ஃபோர்த் இயர்லேருந்து க்ரோத் இதாகுது, ஸ்டேபிள் ஆகிடுது. ஓகேவா? அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 4 இயர்ஸ்க்கான ப்ரெசென்ட் வேல்யூ வந்து பார்த்துட்டு, அடுத்து ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் தி ஷேர் இது ஃபோர்த் இயர். ஃபோர்த் இயரில் என்ன வந்து இதுவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இதுதான் வந்து பேஸ். கரெக்டா? ஹலோ, சரி, ஓகே. அண்ட் ஃபோர்த் இயரில் நம்ம வந்து என்ன ப்ரைஸ் அப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்கணும். ஓகேவா? இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து நீங்கள் மார்க்கெட் வேல்யூ மைனஸ் நார்மல் வேல்யூன்னு சொன்னீங்க. அப்போது டிவிடெண்ட் வந்து ஃபிஃப்த் இயரில் என்ன வரும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். ஸோ இதே தான் நம்ம ஃபிஃப்த் இயருக்கும் போட போகிறோம். ஃபிஃப்த் இயருக்கு வந்து என்ன ஆகும், இந்த 8% வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகுமா, 8% இன்க்ரீஸ் ஆகும்போது 1.08 மல்டிபிள் பண்ணுவீங்களா? அந்த 8% எப்படி எங்க இருந்தது growth? ஒரு நிமிஷம் காட்டு. 2.4516 8% வந்து பார்த்தீங்கன்னா thereafter the Okay, growth that is is stabilized. stabilized at 8% அந்த இது. ஓகே. Okay. ஸோ 8% வந்து ஃபோர்த் இயருக்கு அப்புறம் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகுன்றாங்க. அப்போ ஃபிஃப்த் இயர்லேருந்து டிவிடெண்ட் வந்து 2.45. கரெக்டா? இப்போ Yes. ஃபிஃப்த் இயர்லேருந்து அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டிவிடெண்ட் வந்து 16, நமக்கு growth வந்து பார்த்தீங்கன்னா 8%. ஓகேவா? ஸோ இந்த growth போக பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் வந்து அவங்களுக்கான அந்த வேல்யூ. ஓகே, அதாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிட்டர்னில் க்ரோத்தில் இவ்வளோ கிடச்சிருச்சு, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, பேலன்ஸ் வந்து எவ்வளோ வரும், 8% வரும். இந்த 2.45ன்றது எவ்வளோன்னா 2.45ன்றது எவ்வளோ டிவிடெண்ட் வருது, இந்த டிவிடெண்ட்டுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போது ப்ரைஸ் வந்து 30.62 அப்படின்றது வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்குறோம். 8%, 30.65. ஓகே, ஸோ இப்போ 30.65ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் இயரில் இருக்கிற வேல்யூ. அண்ட் அதுக்கு ப்ரெசன்ட் வேல்யூ எப்படி இருக்கும், இந்த வருஷம் ஃபோர்த் இயருக்கு அப்புறம் ஃபிஃப்த் இயரில் வந்து நமக்கு வந்து டிவிடெண்ட் இவ்வளோ வருது. ஸோ டிவிடெண்ட் இவ்வளோ வருது, இது வந்து பார்த்தீங்கன்னா குரோத்னால வந்தது. கரெக்டா? ஹலோ, ஹலோ. Yes, yes, sir. இப்போ இந்த ஃபிஃப்த் இயரில் இவ்வளோ டிவிடெண்ட் வருது, இது growth ஆட் ஆகி தான் வந்தது. கரெக்டா? ஸோ growth ஆட் ஆகி வந்தது. அந்த growth ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும், அதுதானே ஃபோர்த் இயர் ப்ரைஸு. ஸோ ஃபோர்த் இயர் ப்ரைஸ் வந்து நமக்கு 30.62 எப்படி வந்ததுன்னா 30.62 இன்ட்டு 8% போட்டிங்கன்னா என்ன வரும், $2.45 வரும். கரெக்டா? ஸோ 30.68ல் 62ல் 8% வந்து இது பேர் என்ன டிவிடெண்ட் வந்திருந்ததுன்னா அப்போ 2.45 வந்து வரும். கரெக்டா? அப்போ ப்ரைஸ் வந்து இவ்வளோ இருந்தால் தான் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் இது வந்து வரும், ரிட்டர்ன் வந்து வரும்.
கரெக்டா? அண்ட் இப்போ இது வந்து ஃபோர்த் இயர்க்கான வேல்யூ. இப்போ ஃபோர்த் இயர்க்கான வேல்யூனும்போது இது ஃபோர்த் இயர்ல இவ்வளோ 30.62 இருக்கு. கரண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் என்னன்றது தெரியணும்னா ப்ரெசன்ட் வேல்யூ பார்க்கணும். கரெக்டா? ப்ரெசன்ட் வேல்யூ 0.552வா? 0.552வால் நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா 30.62 இன்ட்டு 0.552 போட்டிங்கன்னா 16.90. ஸோ 16.90 தான் இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ. ஓகேவா? அப்போ இருக்கிற 30.62. ஸோ நீங்கள் சொல்ல இன்ட்ரின்சிக் வேல்யூவோட ஃபார்முலா மார்க்கெட் வேல்யூ ப்ளஸ் மைனஸ் நார்மல் வேல்யூ. இப்போ இதில் மார்க்கெட் வேல்யூன்றது எது, நார்மல் வேல்யூன்றது எது? ஹலோ, சார் ஆக்சுவலாக மைனஸ் தானே பண்ணணும், ஏன் ஆட் பண்ணியிருக்காங்க? இருங்க பார்ப்போம் ஒரு நிமிஷம். இன்ட்ரின்சிக் வேல்யூவோட மீனிங் என்ன? லைக் சார் மார்க்கெட் வேல்யூ அப்போ நாமினல் ஆர் ஃபேஸ் வேல்யூ அதோட டிஃப்ரென்ஸ் தான் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க சார். ம் 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 ஓகே. இப்போ நமக்கு இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். இது இந்த 5.40 எங்க இருந்து வந்தது? ஃபைவ் பாயிண்ட் 40 இங்க இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து in this case we need to determine the intrinsic value of the share which will be equal to present value of next 4 dividends plus present value of market price of the share in the fourth year. ஓகேவா? இவங்க வந்து இந்த ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றது மார்க்கெட் வேல்யூ மைனஸ் நார்மல் வேல்யூ. இப்போ இந்த நார்மல் வேல்யூன்றது நீங்க மீன் பண்றது என்ன மீனிங்? நாங்கள் ஈஸாப்ல தான் சார் இது பார்த்துருக்கோம், விச் மீன்ஸ் ஃபேஸ் வேல்யூ. ஓகே. மார்க்கெட்ல அது எவ்வளோ ப்ரைஸ்க்கு போதோ அது மைனஸ் அதோட ஃபேஸ் வேல்யூ பண்ணுறது தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ நாங்கள் போட்டிருக்கோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகே. இப்போ விச் மீன்ஸ் அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூல இருந்து மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது இன்ட்ரின்சிக் வேல்யூ. கரெக்டா? எஸ் சார். மார்க்கெட் வந்து என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்குது. ஸோ சிமிலர்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து என்னது, இது எல்லாமே வந்து டிவிடெண்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து அதோட ரிட்டர்ன். அண்ட் இந்த 16.9ன்றது என்னது, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபோர்த் இயர், என்ன சொல்றது, ஃபோர்த் இயர்ஸ் வேல்யூ. கரெக்டா? ஃபோர்த் இயர்ல வந்து இந்த வேல்யூ இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா உங்களுக்கு இதுவரையும் growth வந்து பாத்தீங்கன்னா ஏறி இறங்கி இருக்கு. நீங்க ஒரே ஸ்டேபிள்ல போகல. ஃபர்ஸ்ட் இப்படி ஏறி போகுது 12க்கு, அடுத்து 10க்கு இப்படி குறையுது, அதுக்கப்புறமா திருப்பி 8க்கு வந்து அது வந்து அப்படியே ஸ்டெபிலைஸ் ஆயிடுது. இதான் வந்து கிராஃப். கரெக்டா? இது 12, இது 10, இது 8 அண்ட் so on 8 அப்படியே போயிட்டே இருக்கு.
ஸோ இப்போ நீங்க மார்க்கெட் வேல்யூ வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா இங்க வந்து ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கும், இங்க ஒன்று இருக்கும், இங்க ஒன்று இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் தான் பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டேபிள் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இந்த பாயிண்ட் வரையும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடுறீங்க என்ன ரிட்டர்ன் தருது அப்படின்ட்டு. அண்ட் மார்க்கெட் வேல்யூ நீங்கள் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொன்னது மார்க்கெட் வேல்யூ மைனஸ் ஃபேஸ் வேல்யூ, ஸோ தட் தி அடிஷ்னல் ரிட்டர்ன். ஓகேவா? அண்ட் இங்கே வந்து ஃபோர்த் இயருக்கு அப்புறம் இவ்வளோ இது ஸ்டேபிள் ஆகுது. ஸோ ஃபோர்த் இயர்லேருந்து வந்து 30 ருபீஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஃபோர்த் இயரில் 30 ருபீஸ் 30.62 வந்து அதோட இது இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ அதுதான் வந்து அங்கே வந்து மார்க்கெட் ப்ரைஸ். கரெக்டா? ஃபோர்த் இயரில். அண்ட் அதுவுமே வந்து நமக்கு ஒரு ரிட்டர்ன் தான். ஃபேஸ் வேல்யூலேருந்து அது ஒரு ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே ஆட் ஆயிடுச்சுன்னா 22.30 வந்து வருது. இந்த 22.30ன்றது நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மினிமம் ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸ் வந்ததுன்னா நீங்கள் வந்து வாங்குறது உங்களுக்கு ஜஸ்டிஃபைபிளாக இருக்கும் இந்த ரிட்டர்னுக்கு. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் இந்த ரிட்டர்ன் வந்து இதுக்கு கம்மியாக வாங்குனீங்க, 23.3 வாங்குறீங்க, இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 20 ருபீஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்மி ரேட்டில் வந்து வாங்கி பெனிஃபிட் வந்து அடைவீங்க. ஓகேவா? இதுவே 25 ருபீஸு அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக காஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதை வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்னா, இந்த 23 இருக்குல்ல, 22.3 எடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கு லெஸ் தேன் வேல்யூ ஒன்று எடுத்துக்கோங்க, கிரேட்டர் தேன் வேல்யூ ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கு இயர் ஆன் இயர் வந்து நீங்கள் வந்து டிவிடெண்டோட பர்சன்டேஜ் எடுத்து பாருங்கள். ஓகேவா? டிவிடெண்ட் வந்து இதே டிவிடெண்ட் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த டிவிடெண்டோட பர்சன்டேஜ் எடுத்து பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறமா ஃபிஃப்த் இயர்லேருந்து 8% தான் வந்து ஆட் ஆகிட்டே போகும். ஓகேவா? இந்த 2.45 வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2.45க்கு ஒரு 8% ஆட் ஆகும். அப்படியே ஒன் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது அதோட அந்த ரிட்டர்ன்லாம் இருக்குல்ல, அந்த ரிட்டர்ன்லாம் வந்து நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட வந்து 22.3 வந்து வரும். இந்த 22.3க்கு வந்து வாங்கினீங்கன்னா எல்லாமே செஞ்சது. அண்ட் இதுக்கு கம்மி ரேட்டில் 20 ருபீஸில் வாங்குறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதே 22.3 வந்து அங்கே வரும். அப்போ அந்த ரிட்டர்ன் வந்து நீங்கள் கம்மி ப்ரைஸுக்கு நீங்கள் அதிக ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணுறீங்க. அண்ட் இப்போ நீங்கள் 25 கொடுத்து வாங்கினீங்கன்னா அப்போ நீங்கள் லாஸ்ட்டில் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, இதோட கான்செப்ட் இதுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். ஓகே, ஒன் செகண்ட். பிரேக் வேணுமா உங்களுக்கு? ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கலாம் சார். ஓகே சார். பட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து earn பண்ண கைண்ட் ஓகே, கரெக்டு தான், சிமிலர் தான். கேபிட்டல் கெயின்னா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை என்னென்ன வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஒரு கம்பெனியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா நம்ம வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணுவோம். மேக்கிங் ப்ராஃபிட். இல்லை, ப்ராஃபிட் வந்து ஆப்ரேஷன்ஸில் வர்றது. இனிஷியலி நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? கேபிட்டல் போடுவீங்களா? ஓகே, ஸோ அதுதான் ஒரு பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது போடுறது கேபிட்டல். ஸோ அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஓகேவா? அப்போ நமக்கு எதெல்லாம் வந்து கேபிட்டல் கூட்ஸோ, கேபிட்டல் கூட்ஸ்னால் என்னதுன்னா நம்ம வந்து சொத்தாக வச்சுருக்கோமோ அதெல்லாமே வந்து நம்ம வந்து
சேல் பண்ணும்போது அதில் ஒரு கெயின் வந்ததுன்னா அந்த கெயினுக்கு டேக்ஸ் கட்டணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லாம் வரும். ஓகேவா? அது ஒவ்வொரு டேக்ஸ் பர்சன்டேஜ் வரும். அந்த பர்சன்டேஜும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி. அண்ட் க்ரோத் ரேட் ஆஃப் டிவிடெண்ட், டிவிடெண்டோட க்ரோத் ரேட். ஓகேவா? டிவிடெண்ட் வந்து என்ன க்ரோத் ரேட்டில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். இங்கே க்ரோத் வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ க்ரோத் வந்து 0ன்னா இங்கே 0 போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சேம் வேல்யூ தான் எழுதுவீங்க. கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தனித்தனி ஃபார்முலான்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க தேவையில்லை. புரியுதா? புரியுதில்ல உங்களுக்கு? இன்கேஸ் க்ரோத் இங்கே 0ன்னா, க்ரோத்தே இல்லைன்னா நீங்கள் 0 வேல்யூ போட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ த பாயிண்ட். அண்ட் இப்போ பிரேக் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டேன். இன் பிட்வீன் வந்து இந்த பார்ட் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்காது. இந்த நியூலி இஷ்யூடு ஈக்விட்டி ஷேரோடது இதை மட்டும் நான் வந்து கடைசியாக ஒரு வாட்டி சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? ஓகே. அண்ட் இந்த பாயிண்ட் வந்து எங்கே விட்டேன், இந்த பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ டிவிடெண்ட் பர் ஷேர், டிவிடெண்ட் பர் ஷேருன்றது எவ்வளோ? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு 10 rupees இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, டிவிடெண்ட் வந்து 10 rupees வந்து தந்துட்டாங்க. அண்ட் க்ரோத் வந்து இருக்குதுன்னா, அப்போ க்ரோத் இருக்குன்னா, அப்போ 10% க்ரோத் இருக்குன்னா இதை வந்து க்ரோத் பர்சன்டேஜில் போடுறாங்களா இல்லை க்ரோத் வந்து வேல்யூவில் தான் போடுவாங்க இது. ஓகேவா? இல்லை பர்சன்டேஜில் இங்கே போட முடியாது, ப்ளஸில் போடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ க்ரோத் வேல்யூ வந்து அது வந்து 2 rupees வந்து க்ரோத் இருந்தா, ஓகே, 2 rupees க்ரோத் இருந்தா இயர்லி வந்து 2 rupees க்ரோத் இருக்குன்ற மாதிரி வச்சுப்போம். ஓகேவா? இல்லை ஒரு இயர்க்குன்ற மாதிரி வச்சுப்போம். அண்ட் இங்கே 1 minus டேக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். ஓகேவா? ஒரு இண்டிவிஜுவல் வந்து இப்போ இந்த டிவிடெண்ட்டை வந்து அவன் வந்து வாங்கியிருந்தானா அதுக்கு வந்து அவன் வந்து டேக்ஸ் வந்து கட்டணுமா? ஸோ இப்போ அவன் ரீட்டைன் பண்ணதுனால அவனுக்கு டிவிடெண்ட் வந்து வாங்கவே இல்லை. அப்போ அவனுக்கு அந்த டேக்ஸ் வந்து சேவ் ஆகுது. கரெக்டா? ஸோ அந்த டேக்ஸை வந்து மைனஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ இது மல்டிபிள் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 12 வந்து மைனஸ் 12 இன்ட்டு டேக்ஸ் ரேட் வந்து எவ்வளோ வரும்? 10%ன்னு வச்சுப்போம். ஓகேவா? டேக்ஸ் ரேட்டு. அப்போ 12 மைனஸ் 10% ஆஃப் 12 வந்து 1.2 ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 10.8 வருமா? 10.8 தான் வந்து வரும் இவன் வந்து ரீட்டைன் பண்ணதுனால. ஓகேவா? அண்ட் 1 மைனஸ் பி. இப்போ வந்து புரோக்கரேஜ் வந்து இங்கே வந்து தர தேவையில்ல. ஓகேவா? இப்போ டிவிடெண்ட் கொடுக்கும்போது அதுக்கு வந்து புரோக்கரேஜஸ் வந்து வரும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அதனால இப்போ ரீட்டைன் பண்ணிட்டதுனால அவங்க வந்து புரோக்கரேஜ் வந்து கொடுக்க தேவையில்ல. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு சேவிங்ஸ் இருக்கு. ஸோ அந்த சேவிங்ஸ்ன்னு பார்க்கும்போது 1 மைனஸ் புரோக்கரேஜ் வந்து ஒரு 2%ன்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்போ 10.8 minus 10.8 into 2%. Okay, so 10.8 minus 2% of 10.8 எவ்வளோ? 216. 0.216. இந்த 216 போயிடுச்சுன்னா 10.584. இப்போ ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸோட வேல்யூ வந்து இதுதான். சாரி, டிவிடெண்ட் கொடுத்ததுக்கும்
கொடுக்காததுக்கும் என்ன வித்தியாசம்னா இதுதான் வித்தியாசம். அங்கே டேக்ஸ் சேவிங்ஸ் இருக்கு இண்டிவிஜுவலுக்கு. ஏன்னா டிவிடெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும் இன்கம் டேக்ஸில். ஓகேவா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ன்ட்டு நம்ம வந்து பே பண்ணுவோம். அண்ட் அது வந்து அதுக்கப்புறம் வந்து அது பேர் என்ன, 1 - B brokerage. ஓகே, brokerage வந்து நம்ம வந்து கட்ட தேவையில்ல. அப்போ அது ஒரு சேவிங்ஸ் இருக்கு. இதை வந்து எதுக்கு அகேன்ஸ்டா வந்து இது வருது? மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, மார்க்கெட் ப்ரைஸ் எக்ஸாம்பிளுக்கு 100 எடுத்துப்போமா. ஸோ 100 வந்து மார்க்கெட் ப்ரைஸ். இந்த டிவிடெண்டை நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணிட்டு நம்ம அதை வந்து சேல் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ தட் அந்த சேல் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கவோ நம்ம அதுக்கு வந்து கட்ட வேண்டிய கேபிட்டல் கெயின் இருக்குல்ல. சேல் பண்ணும்போது தான் கெயின் வரும், சேல் பண்ணாததுனால நமக்கு கேபிட்டல் கெயின் வருது. ஓகேவா, கேபிட்டல் கெயின் வந்து வரமாட்டேங்குது. ஓகேவா, ஸோ அப்போ கேபிட்டல் கெயின் வந்து எக்ஸாம்பிளுக்கு 15%. ஓகேவா, அப்போ என்ன வரும்? 100 - 100 × 15%. 100 × 15% எவ்வளோ? 15 வருமா? இங்கே வந்து இங்கே நோட் பண்ணுறேன். 100 - 15 = 85. ஸோ 10.854 by 85 × 100 போட்டோம்னா இதான் வந்து காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ். இதில் பாயிண்ட் என்னன்னா, ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸும் டிவிடெண்டும் ஒன்று தான். அதை ரீட்டைன் பண்ணுறதுனால நமக்கு வந்து சம் பெனிஃபிட் வந்து இருக்குது இண்டிவிஜுவலாக. ஸோ அந்த பெனிஃபிட் எல்லாத்தையும் வந்து சம் அப் பண்ணோன்னா ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸுக்கு என்ன காஸ்ட்டுன்னு தெரிஞ்சிடும். புரியுதா? ஸோ இங்கே வந்து நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் கால்குலேட் வித் அபவ் ஃபார்முலா இஸ் ஆஃப்டர் டேக்ஸ் காஸ்ட். ஏன்னா இந்த ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் எப்போ வரும்? டேக்ஸ், கம்பெனி டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் வரும். ஓகேவா, இது வந்து இண்டிவிஜுவல் டேக்ஸ். கம்பெனி டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் தானே இந்த ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் வரும். டேக்ஸ் பே பண்ணிட்டு அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் இருக்கிற காஸ்ட்ல ப்ராஃபிட்ல வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு வந்து இபிஎஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அதில் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் ரீட்டைன் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ அப்போ அது எல்லாமே ஆஃப்டர் டேக்ஸ். இப்போ வந்து பிஃபோர் டேக்ஸ் அப்படின்னு வேணும்னா என்ன பண்ணுவோம்? 1 - டேக்ஸால வந்து டிவைட் பண்ணுவோம், எப்பவுமே பண்றது. ஓகேவா, இது வந்து 1 - டேக்ஸ் வேல்யூ இது. அப்போ டேக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த சம் ஒன்று பார்ப்போம். அண்ட் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், டார்கெட்டட் ரேட் அப்ரோச், மார்ஜினல் ரேட் அப்ரோச், இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு வந்து என்ன பார்க்கலாம். நாளைக்கு எப்படி நீங்க அவைலபிளா எல்லாரும்? மார்னிங். நாளைக்கு சண்டே தானே? ஆமா. நாளைக்கு எப்படி அவைலபிளா மார்னிங்? கேட்டு சொல்றேன் சார், டிஸ்கஸ். ஓகே, நீங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. அண்ட் நாளைக்கு வந்து நாளைக்கு உங்களுக்கு வேற யாரோ கிளாஸ் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்னைக்கு தான் சார். இன்னைக்கு தானா அது? ஓகே, அப்போ நாளைக்கு ஃபுல் டே நீங்க ஃப்ரீயா எல்லாருமே? வேற எந்த கிளாஸும் இல்லையான்னு கேட்கலாம். ஃப்ரீ இன் த சென்ஸ் உங்க பர்சனல் கேட்கல, கிளாஸஸ் கேட்கறேன். கிளாஸ் இப்போதைக்கு ஷெட்யூல் பண்ணல சார். ஓகே, அப்போ நாளைக்கு வந்து வேணா 2 செஷன் வைக்கலாமான்னு யோசிக்கிறேன். இந்த வாரம் ரெண்டு கிளாஸ் போச்சா, 2 கிளாஸோ 3 கிளாஸோ கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. அதனால 2 செஷன் முடிஞ்சா வைக்கிறேன். நீங்க உங்க அவைலபிள் டைம் சொல்லுங்க, அண்ட் அந்த டைம்ல நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். சண்டே தானே? ஓகே, ஈவினிங் மட்டும் வந்து 6 மணிக்கு மேல 5 மணிக்கு மேல முடியாது. அதுக்கு முன்னாடி எந்த டைம்னாலும் ஓகே. டன். illustration 13. illustration 13ல வந்து என்ன சொல்றாங்க, find of the cost of retained earnings from the following given information. ஓகே, dividend per share வந்து 10 rupees. personal income tax rate வந்து பாத்தீங்கன்னா 30%. இது என்ன tax rate? இது individual tax rate. ஓகே,
டேக்ஸ் ரேட். அண்ட் இது வந்து இன்வெஸ்ட் பண்ணது இண்டிவிஜுவலாக இருந்தால் இண்டிவிஜுவல் டேக்ஸ் ரேட்டு. இன்கேஸ் வந்து கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுதுன்னா கம்பெனிக்கு என்ன டேக்ஸ் ரேட்டோ அது வந்து இந்த கம்பெனிக்கும் அப்ளை ஆகும். ஓகேவா? ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து யாராக வேணா இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியும்ல, கம்பெனியாக கூட ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கலாம். இப்போ ரிலையன்ஸ் கொண்டு போய் டாட்டாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நினச்சாங்கன்னா. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பர்சனல் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட். கேபிட்டல் கெயினுக்கு எவ்வளோ வந்து டேக்ஸ் ரேட் சொல்கிறாங்க? 20%. கார்பரேட் டேக்ஸ் ரேட். ஓகே. கார்பரேட் டேக்ஸ் ரேட் வந்து 50%. அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் வந்து 100%, சாரி 100 rupees. ப்ரோக்கரேஜ் வந்து 2%. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிவிடெண்ட் பர் ஷேர்ன்றது டிவிடெண்ட் வந்து இவங்க வந்து பே பண்ணது. ஓகே. டிவிடெண்ட் வந்து 10 rupees. அண்ட் 1 மைனஸ் டேக்ஸ் ரேட். இண்டிவிஜுவல் டேக்ஸ் ரேட் என்னது 30%. ஸோ 30% வந்து மைனஸ் பண்ணாங்கன்னா என்ன வருமோ அது வந்து வரும். ஓகேவா? 70% வரும். கரெக்டா? அண்ட் ப்ரோக்கரேஜும் வந்து பே பண்ணிருக்காங்க. ப்ரோக்கரேஜ் வந்து 0.2, அதாவது 2%. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே போக பேலன்ஸ் வந்து எவ்வளோ வருமோ அதுதான் வந்து காஸ்ட். அப்போ 10 into 0.7 into 0.02. ஓகே. சாரி 0.02 இல்லை, 0.02 போக என்ன வருமோ அதான் போகும். 7 into 0.98. ஓகே. 0.02 போயிடுச்சுன்னா 0.98 இருக்கும். கரெக்டா? 6.86. ஓகே. 6.86 நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் நம்ம என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? பர் ஷேருக்கு 100 கரண்ட்லி மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. அதுக்கு 1 மைனஸ் இது கேபிட்டல் கெயின். ஓகேவா? கேபிட்டல் கெயின் வந்து 20%. 20% வந்து எடுத்துக்கிட்டோம்னா 80% வந்து வரும். அண்டு இட் கம்ஸ் டு 80. கரெக்டா? 100 into 80% போட்டிங்கன்னா 80 வரும். ஓகே. 80 வரும். ஓகே. இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இதோட வேல்யூ என்ன? 6.86 by 80 into 100. 6.86 divided by 80 into 100. ஓகே. 8.575%. இது என்னது? ஆஃப்டர் டேக்ஸ் தான். ஏன்னா இது வந்து எப்போவுமே ஜென்ரலாக ஆஃப்டர் டேக்ஸ் தான் வந்து இது கொடுக்கும். அப்போ பிஃபோர் டேக்ஸ் வந்து என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னா டிவைடட் பை 1 by கார்பரேட் டேக்ஸ். ஓகேவா? ஏன்னா கார்பரேட் டேக்ஸுக்கு தான் வந்து அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? புரியுதா? இந்த டேக்ஸ் ரேட் வந்து இன்கேஸ் டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தா இண்டிவிஜுவல் பே பண்ண வேண்டியது. ஓகேவா? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் சேல் பண்ணியிருந்தா இன்கேஸ் சேல் ஆஃப் ஷேர் சிஜி டேக்ஸ்ன்னு போடுறேன். ஓகேவா? ஸோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்துருக்கும் அவ்வளோ. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.5 என்னது? கார்பரேட் டேக்ஸ். கார்பரேட் டேக்ஸ் பெய்டு பை கம்பெனி பிஃபோர் issuing share, sorry, issuing dividend. ஓகேவா?
மூணுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? எஸ். உங்க எல்லாருக்குமே புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். ஓகே. அண்ட் கொஞ்சம் டைம் இருக்கு, நம்ம இதை வந்து இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்துருவோம். அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்ன? A company finances its project by different sources. ஓகே, சோர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். டிஃப்ரெண்ட்னா டெப்ட்டு, ஈக்விட்டி, இதுதான் டெப்ட் ஈக்விட்டி தான். ஈக்விட்டி, டெப்ட் ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ் இருக்கு ஒன்று. ஓகே, இது மூணு தான் வந்து ஐட்டம்ஸ். ஆல்சோ தி ஸ்பெசிஃபிக் காஸ்ட் ஆஃப் ஈச் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. டெப்ட் ஒரு மாதிரி பார்த்தோம், ப்ரிஃபரன்ஸ் ஒரு மாதிரி பார்த்தோம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஒரு மாதிரி பார்த்தோம். அண்ட் சம் ஆஃப் சீப்பர் அண்ட் சம் ஆர் டியரர். அதாவது சிலது கம்மியாக இருக்குது, சிலது அதிகமாக இருக்குது. There are two objectives of this policy. Firstly, to balance the capital structure. So, cost of debt வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அதுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. ஓகேவா? அதுக்காக நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது எப்போவுமே இருக்கும். நீங்கள் வந்து கம்மியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஐ மீன் ப்ராஃபிட் கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராஜடியில் மாட்டிப்பீங்க. அதே மாதிரி ஈக்விட்டியை வந்து ஃபுல்லாக போயிட்டா நீங்கள் வந்து டாக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதை வந்து பார்ப்போம். அண்ட் செகண்ட்லி, டு இன்க்ரீஸ் தி ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் வந்து அதிகமாக வந்து கொடுக்கணும். ஏன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அதிகமாக கொடுக்கணும் மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட? டெப்ட்டுக்கோ ப்ரிஃபரன்ஸ்க்கோ கொடுக்காம ஈக்விட்டிக்கு ஏன் வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க? ஐ திங்க் ரூல் இருக்குல்ல சார், ஃபர்ஸ்ட் எதுவானாலும் ஃபர்ஸ்ட் ஈக்விட்டிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம இந்த ஆர்டர் தான் வந்து இது நம்ம இந்த ஆர்டர் இருக்குல்ல, எங்க அந்த ஆர்டர் யாரும் காணாமல் போயிடுச்சு. சரி, ஓகே, இது கீழே எழுதுறேன். என்ன ஆர்டர்னா சேல்ஸு மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் வரும். அதில் ஃபிக்ஸட் காஸ்ட் ஜென்ரலு, அது போக பேலன்ஸ் வர்றது இபி ஐடி ஏடி. ஓகே, எபிடாட்டு. அடுத்து மைனஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். இது போக இபிஐடி வரும். ஓகே, இபிஐடியில் ஃபஸ்ட்டு என்ன பே பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்ட்டு. இன்ட்ரெஸ்ட் போக இபிடி வரும். அப்புறம் டேக்ஸு. டேக்ஸுக்கு அப்புறம் என்ன வரும்? இஏடி வருமா? இஏடி வரும். இஏடியில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுப்போம், டிவிடெண்ட்டு. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இது என்ன வேல்யூ வரும்னா இஏபிடின்னு போட்டுக்கலாம். ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அண்ட் டேக்ஸ். ஸோ இதில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸால் டிவைட், நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸால் டிவைட் பண்ணுவீங்க. சரி, அதனால் டிவைட் பண்ணுவீங்க. என்ன பண்ண டிவைட் போட்டு இங்கே வந்து ஒரு வேல்யூ வரும். ஓகே, எழுதிக்கலாமா? ஓகே, நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸால் டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இபிஎஸ் கிடைக்கும். ஓகே,
இப்போ இந்த இபிஎஸ்ல நீங்கள் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருவீங்க. இபிஎஸ் வந்து ரெண்டாக பிரியும். ஓகேவா? இபிஎஸ் வந்து ரெண்டாக பிரியும். டிவிடெண்ட் பெய்டு இல்லை டிபிஎஸ்னு கூட எழுதிக்கும். டிபிஎஸ்னு எழுதிக்கும். இங்கே வந்து ரீடைன்டு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இது ஃப்ளோ இருக்கும். இங்கே எப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறீங்க, நீங்கள் கடைசியாக தான் கொடுக்குறீங்க. ஓகேவா? பட் இருந்தாலும் அவங்களோட இதை வந்து ஏன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா ஜிபிகா? இல்ல அவங்க சிக்னல் இருந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஓகே. அருண் அருண் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஏதோ சாட்டில் போட்டிருக்கீங்க, ஷேருன்றீங்க. நோ ஐடியாவா? ஓகே. ஸோ தட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஏன் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அவங்க தான் ரியல் ஓனர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் காசு போடுவோம். கரெக்டா? இங்கே யார் காசு போடுறா? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ யார் ஓனரு? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அண்ட் அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எப்போ வேணா வித்துட்டு போகலாம். ஓகேவா? அப்படி வித்துட்டு போயிட்டாங்கன்னா கம்பெனிக்கு ரன் பண்ணுறதுக்கான ஃபண்டு வந்து இருக்காது. கரெக்டா? ஸோ அப்போ அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சுருந்தா தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணோன்னா அவங்கள என்ன பண்ணும், அவங்களோட ஏர்னிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த ஸ்டாக் க்ரோவே ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வித்துட்டு போவீங்களா மாட்டீங்களா? ஹலோ 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 எஸ் சார், எஸ் சார். ம் வித்துட்டு வித்துடுவீங்களா? ஸோ அதுதான் பாயிண்ட். ஸோ அப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட ரிட்டர்னை இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து இது. நீங்கள் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை பேலன்ஸாக வச்சாலே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல இன்க்ரீஸ் வந்து கிடைக்கும். ஓகே, பிஸ்னஸ் ஒழுங்காக பண்ணால், ஸ்ட்ரக்சர் ஒழுங்காக வச்சு. ஸோ தீஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் கேன் பி அச்சீவ்டு ஒன்லி வென் firm average cost of financing is lower than its return on investment. ஸோ ஃபினான்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற காஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கம்மியாக இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா இன்ஃப்ளோவிலேருந்து அவுட்ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னதுன்னா, மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு 10 lakhs போட்டிருக்கீங்க. ஓகேவா? அதில் ஈக்விட்டி டெப்ட் எல்லாமே வருது. ஓகேவா? அதை வச்சு நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணுறீங்க? ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன்னு சொல்ல போனால் நெட் ப்ராஃபிட் தான் சொல்ல போனால். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. சாரி, அந்த ஏர்ன் பண்ணுற ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஃபினான்ஸ் காஸ்ட் கொடுப்பீங்களா? இப்போ 10% கொடுக்குறீங்க டெப்ட்டுக்கு. ஓகேவா? டெப்ட்டுக்கு 10%, ஈக்விட்டிக்கு வந்து ஒரு 5% கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஒரு 10% ஆக மொத்தம் 25%. என்னோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 25% கம்மியாக இருக்கக்கூடாது. ஓகேவா? மினிமம் 25 இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் தான் வந்து ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். ஓகேவா? அண்ட் this requires the computation of overall and average or average cost of capital. Overall cost of capital may be defined as the average cost of the specific cost of different sources of financing. ஒவ்வொரு இதுக்கும் average cost வந்து பார்க்கறது. ஓகே, this is used as acceptance or rejection criteria in capital expenditure decision, and the average can be simple average or weighted average. Simple average, weighted average வித்தியாசம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் சார், மறந்துருச்சு சார். ஓகே, சொல்றேன். இப்போ சிம்பிள் ஆவரேஜ்னா என்னதுன்னா, நீங்க வந்து எந்த வேல்யூ வேணுமோ அதை மட்டும் நீங்க ஆவரேஜ் எடுத்துப்பீங்க. ஓகேவா? அதாவது இப்போ
என்ன சொல்றது, நீங்க வந்து இந்த மீடியன் கண்டுபிடிப்போமே அந்த மாதிரி சார், மீடியன்ல அந்த மாதிரி கண்டுபிடிப்போம். ஆமா கரெக்ட், சிம்பிள் ஆவரேஜ்னா. ஸோ அதுக்கு நீங்க அந்த வேல்யூ மட்டும்தான் எடுத்துப்பீங்க. இப்போ நீங்க தக்காளி வந்து வாங்குறீங்க, ஓகேவா? ஒரு 10 நாளைக்கு தக்காளி வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் நாள் வந்து 1 கிலோ வாங்குறீங்க 10 ரூபாய்க்கு. இங்க வேணாம், ஓகே, இதை நோட் பேட்ல போடுறேன். தக்காளி வாங்குறீங்க 1 கேஜி வாங்குறீங்க 10 ரூபாய் வாங்குறீங்க கேஜிக்கு, ஓகேவா? அடுத்த நாள் வந்து 3 கேஜி வாங்குறீங்க, அப்போ வந்து எல்லாமே பர் கேஜி தான் போடுறேன், ஓகே. 3 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 3 கிலோ வாங்குறீங்க, அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபாய் கிலோ, ஓகேவா? அண்ட் அடுத்து வந்து ஒரு 10 கிலோ வாங்குறீங்க, அப்போ வந்து 7 ரூபாய் கிலோ, ஓகேவா? அண்ட் 2 கிலோ வாங்குறீங்க 12 ரூபாய் கிலோ. வேற என்ன நம்பர் போடலாம்? 7 கிலோ வாங்குறீங்க 15 ரூபாய் கிலோ போகுது, ஓகேவா? மார்க்கெட் ரேட் மாறுது, ஓகேவா? இப்போ இதை வந்து நீங்க சிம்பிள் ஆவரேஜ்னா நீங்க இந்த ரேட்டை மட்டும்தான் ஆவரேஜ் பண்ணுவீங்க. இதோட டோட்டல் எவ்வளோ வரும்? 10, 18, 25, 27, 37, 47, 52, ஓகேவா? 52. இது எத்தனை ரவுண்ட் கவுண்ட் வருது? 1, 2, 3, 4, 5, ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 52/5 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 10.2. 10.4 பரவாயில்ல, ஓகே. 10.4 வருது. இது சிம்பிள் ஆவரேஜ், ஓகே. புரிஞ்சுதா? இது சிம்பிள் ஆவரேஜ் புரிஞ்சுதா? எஸ் எஸ் சார். இப்போதான் வெயிட்டட் ஆவரேஜ் பார்ப்போம். ஐயோ, கீழே போட்டுக்கலாம், இடைஞ்சலா இருக்கும். சரி, ஓகே. அண்ட் வெயிட்டட் ஆவரேஜுக்கு வந்து என்ன வரணும்னா வெயிட்டட் ஆவரேஜுக்கு இதை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட், ஓகேவா? எவ்வளோ ஆகுது? 10 வரும். 8 3s are 24, ஓகேவா? 10 7s are 70, இது 24. அண்ட் இது வந்து 7 5 15 சார் எவ்வளோ வரும்? 105, ஓகே. இது என்ன டோட்டலு? ஓகேவா? 24 plus 70 plus 24, 229, 223, 233, 229. ஓகே ஓகே. 233, ஓகேவா? 233. இதோட டோட்டல் என்ன வருது? 1 2 1 3 4 14 16 16 plus 7 வந்து 23, கரெக்டா? இப்போ வெயிட்டட் ஆவரேஜில் நம்ம என்ன பண்ணுவோம்னா (233/23) போடும். அதாவது நம்ம வந்து 23 எப்படி வந்துரு? 23 இதோட இந்த டோட்டல் கேஜியோட டோட்டல், ஓகேவா? அதாவது ரேட்டு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம், ரேட்டோட ஆவரேஜ் தான். இங்க வேல்யூ எவ்வளோ வருது, ஓகேவா? அதாவது இங்க வந்து நம்ம 1 கிலோ வாங்கினப்போ 10 ரூபாய் இருந்தது, 3 கிலோ வாங்கினப்போ மேபி அதிகமா வாங்கினதுனால நமக்கு வந்து கம்மி ரேட்ல கொடுத்துருக்கலாம்ல. அடுத்து 10 கிலோ வாங்கினப்போ 7 ரூபாய் ஆகுது, அண்ட் 2 கிலோ வாங்கினப்போ 12 ரூபாய் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட ரேட்னாலே மாறலாம். ஸோ இது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இதுல.
அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த ரேட்டை மட்டுமே ஆவரேஜ் பண்ணா அது வந்து எக்ஸாக்டா எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ற மாதிரி இருக்காது. அதனால வெயிட் பண்ணி வெயிட்டட் எடுத்து இது பண்ணுவோம். டிவைடட் பை 23 போட்டிங்கன்னா 10.13. ஓகேவா? ஸோ இது வெயிட்டட் ஆவரேஜ் வேல்யூ. இதுதான் சிம்பிளுக்கும் வெயிட்டடுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். புரியுதா? எஸ் ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. However, weighted average is more reasonable and appropriate as it gives due emphasis to different sources of capital in the capital structure of the firm. ஸோ ஒவ்வொரு சோர்ஸ்க்கும் இருக்கிற எல்லா இதையும் அது வந்து எடுத்துக்கும் வெயிட்டட் ஆவரேஜ் போது. ஓகேவா? இப்போ நமக்கு எல்லா கேஜிக்கும் வந்து அது வந்து எடுத்துக்கிச்சுல, அது மாதிரி. ஓகேவா? அண்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் கேபிட்டல் வந்து எப்படி இருக்கும்னா 4 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் காஸ்ட் ஆஃப் வேரியஸ் சோர்சஸ். ஒவ்வொரு சோர்ஸுக்கும் ஸ்பெசிஃபிக்காக தனித்தனியாக வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, டெப்ட்னா டெப்ட்டு, ஈக்விட்டினா ஈக்விட்டி, அந்த மாதிரி இது பண்ணிட்டு இட் ஹாஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் இன் தி ப்ரிசீடிங் பேஜஸ். ஓகே, ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தது தான். ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணணும். அண்ட் அசைன்மெண்ட் ஆஃப் வெயிட் டு ஈச் டைப் ஆஃப் ஃபண்ட். ஒவ்வொரு இதுக்கும் வெயிட் வந்து நம்ம கொடுப்போம். வெயிட் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்போம்னா அந்த வேல்யூ பேஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ 10 lakhs இருக்கு. இந்த 10 lakhsல வந்து 5 lakhs வந்து ஈக்விட்டி, 5 lakhs 3 lakhs வந்து டெப்ட்டு. ஓகேவா? 2 lakhs வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்குன்னா 5:3:2 இதுதான் வெயிட். ஓகேவா? இல்லை 50%, 30%, 20% அப்படி கொடுப்போம். ஓகேவா? வெயிட்னா என்னதுன்னா என்னது டோட்டல்ல இது வந்து எவ்வளோ இருக்கு. ஓகேவா? புரியுதா? Yes, yes. Okay. Each specific cost is multiplied by the corresponding weight. In this way, weighted cost of the each source is determined. இப்போ நம்ம பண்ணோம்ல, கேஜியும் ரேட்டையும் மல்டிபிள் பண்ணோம்ல, சிமிலர்லி வெயிட்டையும் அண்ட் அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலையும் வந்து மல்டிபிள் பண்ணி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து டோட்டல் பண்ணுவோம். ஓகே, ஃபைனலி வெயிட்டட் காஸ்ட் ஆஃப் ஆல் தி சோர்சஸ் ஆஃப் தி கேபிட்டல் ஆர் கால்குலேட்டட் are added together to get an overall weighted average cost of capital. இதுக்கப்புறம் இதை டோட்டல் பண்ணோம்னா weighted average cost of capital வரும். ஓகேவா? நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணதே எங்க பாயிண்டா கொடுத்துட்டாங்க. ஆமா, கரெக்ட். ஓகேவா? weighted averageன்றது காமன் கான்செப்ட். அதை வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல எப்படி போடணும் அப்படின்றது தான் வந்து சொல்லிருக்காங்க. என்ன வேல்யூ எடுக்கணும், எப்படி வெயிட் எடுக்கணும் அப்படின்றது தான் மேட்ரு. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இதோட வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லை, நான் அந்த ஒரு விட்டு போன பார்ட்டை நான் சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ண கரெக்டாக. ஓகேவா? ஓகே. கிளாஸ் புரிஞ்சுதா? எதுவும் கன்ஃபியூஷன்ஸ், டிஸ்கஷன்ஸ்? புரிஞ்சுது. ஓகே. அண்ட் நீங்கள் வந்து நாளைக்கு என்ன டைமிங்ன்றதை நீங்கள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். எஸ். மோஸ்ட்லி ஒரு 4 hours நாளைக்கு வந்து கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா பாருங்கள். ஓகே, பர்சனல் ரீசன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், கன்சிடர் பண்ண முடியுதா பார்க்குறேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே, சரி. நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, இல்லை இருக்கிறதுனால இருங்க. ஓகே, நான் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் எடுக்க போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் இருக்கு சார். ஓகே, இந்த பார்ட் அது இது வரையும் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பிரேக் விட்டேன். கரெக்டாக? காஸ்ட் ஆஃப் நியூலி இஷ்யூட் ஷேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் நியூலி இஷ்யூட் ஷேர்ஸ்னால் என்னன்னா, புதுசாக ஒரு ஷேர் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ண போகிறோன்னா அதுக்கு காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ புதுசாக இஷ்யூ பண்ணும்போது நமக்கு ஃப்ளோட்டேஷன் சார்ஜஸ் வந்து இருக்கும். நம்ம டெப்ட்டில் பார்த்துருப்போம், ப்ரிஃபரன்ஸில் பார்த்துருப்போம், எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நெட் ப்ரோசீட்ஸ் பார்த்தது ஃப்ளோட்டேஷன் சார்ஜஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அதே கான்செப்டை இங்கேயும் கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் ஈக்விட்டி ஷேர்லேயும். அது வந்து எப்படி அப்ளை பண்ணுவோம்னா, நெட் ப்ரோசீட்ஸ் மார்க்கெட் ப்ரைஸுக்கு பதிலாக வந்து நெட் ப்ரோசீட்ஸ் எடுப்போம். இங்கே ப்ரீவியஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ தான் வந்து எடுத்திருப்போம். ஏன் மார்க்கெட் வேல்யூ எடுக்கிறோன்னா, கரண்ட்லி அது வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு ஃப்ளோட்டேஷன் சார்ஜஸ் இதுவும் வராது, அதனால மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும்தான் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எங்கே போச்சு,
இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ளோட்டேஷன் சார்ஜஸ் வந்து பே பண்றீங்க அட் தி டைம் ஆஃப் இஷ்யூ. ஸோ அந்த ஃப்ளோட்டேஷன் சார்ஜஸ் போகும்போது உங்களோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதிகமாக காட்டும். அதுக்கு எப்படின்னா, இப்போ இன்கேஸ் நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 10ன்னு வச்சுப்போம், அண்ட் நம்ம கொடுக்குற டிவிடெண்ட் 1ன்னு வச்சுப்போம். அப்போ நமக்கு 10% வந்து வரும். கரெக்டா? இதுவே ஃப்ளோட்டேஷன் சார்ஜஸ் 2 rupees இருக்குன்னா 10 minus 2 8 rupees வந்து நமக்கு வந்து ஃப்ளோட்டேஷன் சார்ஜஸ் போக பேலன்ஸ் இருக்கிற நெட் ப்ரோசீட்ஸாக இருக்கும். அப்போ அந்த நெட் ப்ரோசீட்ஸ் வந்து நெட் ப்ரோசீட்ஸ் வந்து வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கம்மியாக்கும் போது, நெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கம்மியாக்கும் போது உங்களோட டிவிடெண்ட் அப்படியே தான் இருக்கு. அட் தி எண்ட் வந்து உங்களோட பெர்சன்டேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 12.5% ஆகுது. ஓகேவா? ஸோ 12.5% இங்கே வந்து நீங்கள் வந்து போடுறீங்க. அண்ட் இதுக்கான சம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் காஸ்ட் ஆஃப் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் கொஞ்சம். ஓகே. ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்னா என்ன? ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்ன்றது கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணி டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து கம்பெனி அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக வச்சிருக்கோம். ஓகே. கம்பெனியோட டெவலப்மெண்ட்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட டெவலப்மெண்ட் தான். அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வச்சு கம்பெனியை டெவலப் பண்ணி ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெனிஃபிட் தான். பட் அவங்க அந்த டிவிடெண்ட்டை வந்து கொடுக்காம ரீடைன் பண்ணதுக்கு அந்த இது வந்து எவ்வளோ காஸ்ட் வந்து வேல்யூ கொடுக்குது, அது எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து கொடுக்குது அப்படின்றது தான் மேட்டர். ரீடைன் ஏர்னிங்ஸ் ரீடைன் பண்ணுறதுனால அது காஸ்ட் ஃப்ரீ தான். ஓகேவா? பட் அது வந்து காஸ்ட் ஃப்ரீயாக வந்து நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு சம் அதர் காஸ்ட் வந்து ரிலேட் ஆகுது. அந்த காஸ்ட் தான் என்னதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்ன? புவனேஷ்ன்ற பாருங்க. சிவனேஷ் நீங்க சொல்லுங்க, இருக்கீங்கல்ல? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னாக்கா ஒரு டிசிஷன், பிசினஸ் டிசிஷன்ல கம்பெனி ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுனாக்கா கம்பெனிக்கு அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, இன்கேஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் குட், அது வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை பேக் பண்றதுக்கான காஸ்ட் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இன்கேஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குட்டா இருந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணாம விட்டதுனாக்கா அதோட ஈவெண்ட்னால பிசினஸே டல்லா கூட போக வாய்ப்பு இருக்கு. அதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகே. அண்ட் ஓகே, நீங்க சொன்னது கரெக்ட் தான். பட் பிஸ்னஸ் எப்பவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து குட்டா இருந்தா அவங்க வந்து விட மாட்டாங்க. ஓகேவா? அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுல வந்து என்ன வருது, இதுல என்ன வருது, அதுல வந்து பெஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டை வந்து லீவ் பண்ணிடுவாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் லீவ் பண்ணதுனால அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் ஒன்று இருக்கும்ல, அதை வந்து விட மாட்டாங்க. ஓகேவா? அதையும் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கணும் இவங்க. ஸோ அப்போ அதை வந்து இதுல இருந்து கவர் பண்ண தான் வந்து பார்ப்பாங்க. அதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பார்க்கறதுக்கான பர்பஸ். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது, டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் கொடுக்காம கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரீடைன் பண்ணுறாங்க. அந்த ரீடைன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து சப்போஸ் டிவிடெண்டாக கொடுத்துருந்தா அந்த ஷேர் ஹோல்டர் கொண்டு போயிட்டு அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் வேற எங்கன்னா. அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் ஒரு ரிட்டர்ன் வந்திருக்கலாம். அப்போ ஷேர் ஹோல்டர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் விட்டுட்டு ரீடைன் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டாரு. அப்படி கொடுத்த காசை அவங்க வந்து இந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னை விட அதிகமாக வந்து கொடுக்கணும். அதாவது ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ்ல இருந்து ஏர்ன் பண்ற எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னை விட அதிகமாக கொடுக்கணும். இது வந்து 10% கொடுக்குதுன்னா இந்த ரீடைன்ட் ஏர்னிங்ஸோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11% ஆர் 11% ஆர் மோர் இருந்தால் தான் வந்து பெஸ்ட். ஓகேவா? இதை விட 10 இருக்குன்னா பாரு தான். ரீடைன் பண்ணதும் ஒன்று தான், ரீடைன் பண்ணாமல் நான் இன்வெஸ்ட் பண்ணதும் ஒன்று தான். கரெக்டா? அப்போ அதை விட இதை பெஸ்ட்டாக வரணும்னா ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கணும் இதில். ஓகே, 1% 0.1% இருந்தாலும் எடுத்துக்கலாம். 10.2% கொடுத்தாலும் பெட்டர் தான் இது. ஓகே, 10.1 கொடுத்தாலும் பெட்டர் தான். புரியுதா? ஸோ பெட்டர் ஆப்ஷன் எது அப்படின்றது தான் பார்க்குறோம்.
இப்போ டிவிடெண்ட்னும் போது டிவிடெண்ட் வந்து ஒரு 10 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு 1000 ஷேர் 1000 ஷேர் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 10 ரூபாய்ன்னும் போது 10 × 1000 10,000 ரூபாய் வருது. 10,000 ரூபாய் வச்சு ஒரு 100 ரூபாய் ஸ்டாக் வந்து ஒரு 100 வாங்கலாமா அவரு? அதை வச்சு அந்த 100 ரூபாய் ஸ்டாக்ல வந்து டிவிடெண்ட் வந்து 2 ருபீஸ் தராங்க அப்படின்னா 2 × 100 200 ருபீஸ் வந்து அவருக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருக்க சான்ஸ் இருக்கு. இவர் வந்து அந்த ரீட்டைன் பண்ணாம அதை கொண்டு போய் போட்டிருந்தாருன்னா ஓகேவா? அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆனதுதான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ அது என்னன்றது தான் நம்ம வந்து இங்க பார்க்கணும். ஓகே, புரிஞ்சா? ஸோ இந்த ஃபார்முலால இருந்து நான் வந்து இயர்லியர் இதில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா வந்து புரியலன்னா கேளுங்க, நம்ம வந்து திருப்பி கூட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுங்க.